السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد. எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் மிக்க நம்மளுடைய நாட்களில் நாம் செய்கின்ற அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. ரமலானுடைய நாட்களில் நாம் செய்கின்ற வாழ்களை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. இந்த நாட்களில் அல்லாஹ் அவன் அருளுகின்ற இறக்கின்ற எல்லா செய்திகளின் பரட்டங்களையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக அனைவரையும் மாற்றுவானாக. ரமலானுடைய நாட்களில் தொழுகையின் வழியாக ஓதுகின்ற நாம் கேட்கின்ற வசனங்களுக்கு அல்லாஹ் நிரப்பமான நற்கூலிகளை தந்தவர்கள் புரிவானாக. ஆமீன். இன்றோடு தராவியில் குர்ஆனில் 1/3 பங்கு, அதாவது 10 ஜுஸுவை நிறைவு செய்திருக்கின்றோம். மிக தொழுகையில் சூரத்துல் அன்ஃபால் ஓதி ஆரம்பிக்கப்பட்டு அது ஓதி முடிக்கப்பட்டு சூரத்து தௌபா என்ற சூறாவில் 93 வசனங்கள் ஓதப்பட்டுள்ளது. குர்ஆனில் எல்லா சூறாக்களுக்குமே பிஸ்மில்லா இருக்கும். பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு எழுதப்படாத ஒரு சூறா எதுன்னு சொன்னால் சூரத்து தௌபா தான். நிறைய விஷயங்கள் ஓதப்பட்டது. குறிப்பாக போர்கள் பற்றி, உபதேசம் குறித்து ஓதப்பட்டது, ஹுனைன் யுத்தம் குறித்து ஓதப்பட்டது. அதே மாதிரி ஜகாத்து கொடுக்காமல் தடுத்து கொண்டவர்களுக்கான வேதனை, ஜகாத்தை யார் யாருக்கு கொடுக்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஜகாத் சம்பந்தமாக நடந்த சில சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சதகாவினுடைய பொருட்களை கேட்டாங்க. அதே மாதிரி சில சஹாபாக்கள் போருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு கொடுக்கும் பொழுது சில சஹாபாக்கள் எங்களால் வர முடியலை அப்படின்ற மாதிரி காரணம் சொன்னாங்க. எங்களுக்கு வாகனங்கள் எதுவும் இல்லை. நிறைய போர் சம்பந்தமான வரலாற்று சம்பவங்கள் எல்லாம் இன்னைக்கு ஓதப்பட்டது. அதே மாதிரி முனாஃபிக்குகள்னு சொல்லக்கூடிய நயவஞ்சகர்கள் சம்பந்தமாகவும் இன்னைக்கு என்ன செய்யப்பட்டுச்சுன்னா நிறைய வசனங்கள் ஓதப்பட்டது. இவ்வளவு வசனங்களுக்கு மத்தியில் இன்றைய சிந்தனையாக நாம் எடுக்க இருப்பது என்னன்னு சொன்ன ஒரு வசனம். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லுவான், "வல் யல்ஹகு கலீலா வல் யகுது கதீரா." மக்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றது, நீங்கள் குறைவாக சிரிக்க வேண்டும், வல் யகுது கதீரா அதிகமாக அழ வேண்டும் அப்படின்ற மாதிரி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னு சொன்னா குர்ஆன்ல ஒரு வசனத்துல ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகின்றான். நாம மட்டும்தான் அழுகுறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்ற சில படைப்புகளும் என்ன செய்யும் சொன்னா அழுகும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட சில சஹாபிகள் கேட்கும் பொழுது, அழுகை அப்படின்றது அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறானா அப்படின்னு சில சஹாபிகள் கேட்கும்போது, இல்லை, வானமும் பூமியும் சில நபர்களுக்கான கண்ணீர் சிந்தும். நாம பார்க்குற வானமும் நம்ம வாழ்கிற பூமியும் சில நபர்களுக்காக கண்ணீர் சிந்தும். அப்போ யாருக்காக கண்ணீர் சிந்தும் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இன்னஃபி சமாஇ பாவன், வானத்துல ஒரு கதவு ஒன்று இருக்குது, என்சிலு மின்ஹு ரிஸ்குஹு, அடியானுக்கு அல்லாஹ் தஆலா எழுதி இருக்கின்ற ரிஸ்க்கு அந்த கதவு வழியா தான் இறங்கும். வயசைது மின்ஹு அமலுஹு, அந்த அடியான் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் எல்லாம் அந்த கதவு வழியா தான் மேலே போகும். அப்படி ஒரு அடியான் என்ன செய்யறான்னு சொன்னா நல்ல அமல்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கான், ரிஸ்க் சம்பந்தமா அவனுக்கு நிறைய அல்லாஹ் தஆலா கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஒரு கட்டத்துல அவன் மௌத்தாகும் பொழுது என்ன செய்யணும்னு சொன்னா அந்த கதவு அடைபடும். அவனுடைய அமல்கள் ஏறி செல்லக்கூடிய கதவும் அவனுக்கு அல்லாஹ் தஆலா வழங்குகின்ற ரிஸ்கினுடைய கதவுகளும் அடைபடும் பொழுது வானம் அந்த மனிதன் நல்ல மனிதனா நல்ல அமல்களா அந்த வானத்துல ஏறி ஏறி அந்த கதவு வழியா போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு கட்டத்துல அந்த கதவு அடைபடும் பொழுது என்ன செய்யும் சொன்னா அந்த மனிதனுக்காக வானம் கண்ணீர் சிந்தும் அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறாங்க. தஃப்சீர் நிறைய தஃப்சீர்கள் உண்டு. அதுல குர்துபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தஃப்சீர், அந்த தஃப்சீரை எழுதின இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி
அவங்க ஒரு விஷயத்தை தன்னுடைய கிதாபில் பதிவு செய்யறாங்க. என்னன்னு சொன்னா, வானமும் பூமியும் ஒரு மனிதனுடைய மரணத்திற்காக 40 சவாகன் 40 நாட்கள் என்ன செய்யும் சொன்னா, வானமும் பூமியும் கண்ணீர் சிந்தும். யாருக்காக அழும் அப்படின்னா, அல்லதீன யர்கஊன வயசுதுன ருக்கு செய்வதன் மூலமாக, சஜிதா செய்வதன் மூலமாக பூமியை யார் ஆட்சி செய்தார்களோ, அதாவது அதிகமான பூமியின் இடங்களில் ருக்குவும் சஜிதா செய்த நபர்களுக்காகவும், அதே மாதிரி அதிகமாக தஸ்பீஹுகளும் தக்பீர்களும் அதிகமாக சொன்ன நபர்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னா, தேனீக்கள் அப்படி தேனி அங்கங்க ஓடும் பொழுது ஒரு சவுண்ட் வருமா இல்லையா, அந்த தேனீக்களினுடைய ரீங்காரம் போல ஒரு மனிதனுடைய தஸ்பீகும் தக்பீரும் வானத்தில் காற்றில் கலந்து விட்டால், இந்த மனிதருக்காக பூமியில் அதிகமாக ருக்கு சஜிதா செஞ்சிருக்கணும், காத்துல நம்மளுடைய தஸ்பீகளும் தக்பீர்களும் அதிகமாக கலந்திருக்கணும். இப்படிப்பட்ட நபர்களுக்காக வானமும் பூமியும் கிட்டத்தட்ட 40 நாட்கள் கண்ணீர் சிந்தும் அப்படின்னு இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபில் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆச்சரியத்திற்குரிய விஷயம் என்னன்னு சொன்னா, அழுகையும் சிரிப்பும் ஒன்றாக கொடுக்கப்பட்ட ஒரு படைப்பு எதுன்னு சொன்னா அது மனித படைப்பு தான். நமக்கு மட்டும்தான் அல்லாஹ் அழுகையும் சிரிப்பையும் கொடுத்திருக்கிறான். கிதாபில் எழுதுறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களே சில விஷயங்கள் எழுதியிருக்கிறாங்க இந்த ஆயத்துகள் சம்பந்தமா. என்னன்னா, இன்னும் நிறைய படைப்புகள் சம்பந்தமா எழுதுறாங்க. இந்த அழுகை சம்பந்தமா, சிரிப்பு சம்பந்தமா எழுதும். அதுல ஒரு விஷயத்தை பதிவு செய்யறாங்க. குரங்கு இருக்குது, குரங்கு அப்படின்றது அது சிரிப்பதற்கு மட்டும்தான் தெரியும். குரங்குக்கு அழ தெரியாது, குரங்குக்கு அழ தெரியாது, அது சிரிக்க மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி ஒட்டகத்திற்கு சிரிக்க தெரியாது, அழுக மட்டும்தான் தெரியும். இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு தடவை ஒரு இடத்துல உட்கார்ந்து குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த குர்ஆன் வசனங்களை கேட்ட அவர்கள் அருகில் இருந்த ஒட்டகம் கண்ணீர் சிந்தியதாக வரலாறுகள்ல எழுதி வைக்கிறாங்க. அப்ப 2 விஷயங்களும், அழுகையும் சிரிப்பும் ஒன்றாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரே படைப்பு எதுன்னு சொன்னா இந்த மனித படைப்பு தான். இப்ப நாம அந்த அழுகை சிரிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்ம வாழ்க்கையில எப்படி நடந்திருக்கணும். ஒரு தடவை ஒரு கூட்டத்தினர்கள் ரொம்ப சிரிச்சு பேசி ரொம்ப ஜாலியா இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தை கடந்து செல்கின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூட்டத்தை பார்த்து சொல்றாங்க, இப்படிலாம் சிரிக்காதீங்க, அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லத்தாத், உலகத்தினுடைய எல்லா சுகங்களையும் அழிக்கக்கூடிய அந்த மௌத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக சிரித்து கொண்டிருந்த கூட்டத்தினரை கடந்து செல்லுகின்ற பொழுது அந்த கூட்டத்தினர்களுக்கு இந்த உபதேசத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கிட்டத்தட்ட 100 வயதுக்கு மேலே தான் அல்லாஹ் தஆலாட்ட மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செய்கிற விஷயத்தை பார்த்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துவா செய்கிறாங்க. அல்லாஹ் தஆலா யஹ்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 100 வயசுக்கு மேலே கழிச்சு ஒரு குழந்தை வருது. இந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யலாம்னா, எப்பவுமே போய் கபிரிஸ்தானில் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்களாம். எப்பவுமே அழுதுகிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த அழுத அடையாளங்கள் எல்லாம் அவர்களுடைய அந்த கன்னங்களில் படுகின்ற அளவுக்கு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அழுதுகிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க போய் மகன்கிட்ட கேட்குறாங்க, மகனே 100 வயசுக்கு மேலே அல்லாஹ் தஆலாட்ட கேட்டு ஒன்று நான் பெற்றுட்டேன். வம்பராத்தி ஆக்கீர் அவங்களுடைய மனைவி, இப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி மலட்டுத்தன்மையுடைய மனைவி. இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு மேலே அல்லாஹ்ட்ட கேட்டு இவ்வளோ வயசுக்கு மேலே உடனே நான் அல்லாஹ்ட்ட வாங்கியிருக்கிறேன், நீ என்னடானா இப்படி அழுதுகிட்டு இருக்கிறியே மகனே, ஏன் அழுகிற அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய தந்தையிட்ட சொல்கிறாங்க, தந்தையே நம்ம அம்மா, அதை என்னுடைய தாயிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக என்கிட்ட எங்கள் அம்மா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, அகபரத்தகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தாயிட்ட சொல்லியிருக்கிறாங்க, இன்ன பைனல் ஜன்னதி வன் நாரி மஃபாஸா, சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் மத்தியில் ஒரு இடம் ஒன்று இருக்குது, அந்த இடத்தை அனைத்து நபர்களும் கடந்து செல்ல வேண்டும். சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் மத்தியில் ஒரு இடம், அந்த இடத்தை கடந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், சொர்க்கத்துக்கு போக முடியும். அந்த இடத்தை கடக்கின்ற ஒரு ஆயுதமாக, ஒரு வாகனமாக அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னா, தமாத்து மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ் தஆலாவை அஞ்சி அல்லாஹ் தஆலாவிற்கு பயந்து வடிக்கக்கூடிய கண்ணீர் இருக்குதா இல்லையா, எந்த அளவுக்கு நாம் அல்லாஹ்வுக்கு பயந்து கண்ணீர் வடிக்கின்றோமோ அந்த அளவுக்கு அந்த இடத்தை கடந்து செல்லக்கூடியவர்களாக நாம் இருப்போம் அப்படிங்கும் பொழுது அப்ப தந்தை சொன்னாங்க, இதுக்கு மகனே அழுதுகொள், எனக்கும் சேர்த்து நீ அழுதுகொள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனிடத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக வரலாறுகள் எழுதுவாங்க.
சஹாபாக்கள் அழுகிற அந்த விஷயத்துல, அழுகை சம்பந்தப்பட்ட வரும் பொழுது சஹாபாக்கள் அழுகை அப்படின்ற விஷயத்தை, அல்லாஹ்வினுடைய பயத்தை, அல்லாஹ்வினுடைய விஷயங்களை பார்த்து அல்லது அல்லாஹ்வின் விஷயங்களை கேட்டு அல்லாஹ்விற்கு அஞ்சி அழப்படுகின்ற அழுகை அப்படின்றது சஹாபாக்கள்கிட்ட ரொம்ப மதிப்பிற்குரியதா இருந்தது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, நான் 1000 திர்ஹம்களை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதை விட அல்லாஹ்வினுடைய அதாப அல்லது அல்லாஹ்வுடைய அச்சத்தை நினைத்து நான் சிந்தக்கூடிய ஒரு துளி கண்ணீர் எனக்கு பிரியமானதாக இருக்கும் அப்படின்னு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்லியிருக்காங்க. அதனால தான் அல்லாஹ் தஆலா நாளைக்கு மறுமையில நிழலே இல்லாத அந்த தருணத்துல 7 நபர்களுக்கு தன்னுடைய அரிசிக்கு கீழ் நிழல் தருவதாக ரப்புல் ஆலமீன் வாக்கு கொடுத்திருக்கின்றான். அதுல ஒரு ஆள் யாருன்னா ரஜுலும், ஒரு மனிதன், தக்கரல்லாஹ சாலியன், தனிமையில் இருக்கும் பொழுது, கூட்டமா உட்கார்ந்து இருக்கும் போது அழுகுறது அப்படின்றது வேற. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரஜுலுன், ஒரு மனிதன், தக்கரல்லாஹ சாலியன், தனிமையில் இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலாவை நினைக்கின்றான். ஃபஃபாலத் ஐனாஹு மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வை நினைத்து, அவன் செய்த பாவங்களை நினைத்து, அல்லாஹ்வுடைய அதாபுகளுக்கெல்லாம் அஞ்சி, அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக ஒருவன் தனிமையில் கண்ணீர் சிந்துகிறான் என்றால் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு அரிசிக்கு கீழ் நிழல் தருவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. நாம அல்லாஹ்வுடைய பயத்தினால சிந்தக்கூடிய ஒரு துளி கண்ணீர், ஹதீஸ்ல வருது, நார், நரகத்தினுடைய மிகப்பெரிய கடலை அணைக்கக்கூடிய, நெருப்பு கடலை அணைக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் சிந்தப்படும் ஒரு துளி கண்ணீருக்கு ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கின்றான். ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நமக்கு எல்லாம் தெரியும், மேராஜுக்கு போயிட்டு வந்த சமயத்தில் நிறைய விஷயங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. பார்த்த ஒரு சம்பவம் என்னன்னு, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதே மாதிரி நரகத்தின் காவலரான மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சிரிக்கவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை எல்லா நபிமார்களும் அப்படியே சந்தோஷத்தோட, எல்லா படைப்புகளும் சந்தோஷத்தோட, இவங்க 2 பேர் மட்டும் சிரிக்கல. அப்ப அதற்கான காரணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட கேட்கிறாங்க. இந்த மாதிரி நான் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் நரகத்தினுடைய காவலரையும் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் பார்த்தா 2 பேருமே சிரிக்கல, என்ன காரணம் அப்படிங்கும் பொழுது அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, முன்பு ஹுலிகத்தின் நார், எப்பொழுது நரகம் படைக்கப்பட்டதோ யா ரசூலல்லாஹ், அன்றிலிருந்து மாலிக் அலைஹிஸ்ஸலாம் நரகத்தினுடைய காவலரும் இந்த மீகாயிலும் சிரிப்பை இழந்து விட்டார்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது வரலாறுகள். நாளைக்கு மறுமையில அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை நரகத்திற்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் முடிவு செஞ்சிருவாங்க. போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய கண்ணில் இருக்கக்கூடிய கண்ணினுடைய முடி, இமையில் இருக்கக்கூடிய முடி இருந்தா இல்லையா, அது அல்லாஹ்ட்ட பேசுமா, யாரெல்லாம் நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை அழுது இருந்தாருன்னா, அல்லாஹ்வுடைய அச்சத்தை, அல்லாஹ்வுக்கு பயந்து தன்னுடைய பாவத்தை நினைச்சு அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் கண்ணீர் சிந்திருந்தாருன்னா அந்த ஒரு முடி அல்லாஹ்ட்ட பேசுமா, யா அல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இறைவனுடைய அச்சத்தால் சிந்தப்படுகின்ற கண்ணை நரக நெருப்பு தீண்டாது, கண்ணீர் சிந்துகின்ற கண்ணை நரக நெருப்பு தீண்டாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை மட்டும் அழுதுட்டார், அப்படியே உனக்கு அவனை பயந்து உனக்கு அஞ்சு ஒரு தடவை கண்ணீர் சிந்தி இருக்கிறான். அதனால இவனை நரக நெருப்புக்கு போகணும் அப்படின்னு சொன்னா என்ன இவன் உடம்புல இருந்து எடுத்துரு. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, சிந்தப்படும் கண் நரகத்திற்கு போவாது. அதனால என்னை அஞ்சு எழுதி மின் ஜசதி, அவனுடைய உடம்பிலிருந்து எண்ணெயை நீ எடுத்துருதப்பே, அதுக்கப்புறம் நீ என்ன செய்ய, அவனை கொண்டு போய் நரகத்துல போடு அப்படிங்கும் பொழுது அப்ப அல்லாஹ் தஆலா அந்த மனிதனை அழைத்து, அது அக்ரம் தோலி அஜலிக, இப்படி நீ கண்ணீர் சிந்தினதுனால, அந்த கண்ணை பார்த்து அந்த இவை முடிகளை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுவானா, நீ கண்ணீர் சிந்திய காரணத்தினால அந்த மனிதன் உனக்காக வேண்டி நீ கண்ணீர் சிந்தினதுனால அந்த மனிதனுடைய பாவங்கள் எல்லாத்தையும் நான் மன்னித்து விடுகிறேன். பக்கத்து தஹபூ பிஹி இலல் ஜன்னா, அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை கூப்பிட்டு, இவன் வந்து உலகத்தில் அழுதுருக்கிறான் என்னுடைய அச்சத்தினால, அதனால இவனை நீங்க சொர்க்கத்துக்கு நீங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வரலாற்றை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஒரு வாலிபனுக்கு வந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த வாலிபனை கடந்து செல்கின்ற ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூப்பிட்டு, எவ்வளவு ஜாலியா நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கிறியே, அது மரத்தால சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை நீ கடந்துட்டியா அப்படிங்கும்பொழுது அந்த வாலிபன் சொல்லி, இங்க சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மூத்துக்கு அப்புறம் தான் அதெல்லாம் பார்க்கணும். சரிப்பா, தாரிஃபு மசீருக இலல் நாரி வச்சிருந்தான், நீ போகக்கூடிய இடம் சொர்க்கமா நரகமான உனக்கு தெரிஞ்சிருச்சாப்பா? இல்லை, அதெல்லாம் மௌத்துக்கு அப்புறம் தானே தெரியும். அப்புறம் ஏன் அதெல்லாம் தெரியாம சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை எப்படி கடப்போம்னு உனக்கு தெரியல, நீ போகக்கூடிய இடம் சொர்க்கமா நரகமானு உனக்கு தெரியல,
இப்படி இருக்கக்கூடிய சூழலை இவ்வளவு சந்தோஷமா நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கிறியே அப்படிங்கும் பொழுது அந்த வாலிபன் தன்னுடைய தவறை உணர்ந்து அந்த வாலிபன் அதற்கு பின்னால் தன்னுடைய வாழ்க்கையில் முழுக்க முழுக்க நகைச்சுவை காரணமாக சிரித்ததே இல்லை அப்படின்ற மாதிரி வரலாறுகள்ல எழுதுவாங்க. 3 கண்களை நரக நெருப்பு தீண்டார்கள். ஒன்று அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிந்த கண், 2வது அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுத கண், 3வது எல்லா விஷயங்களையும் எதெல்லாம் பேணி வாழ வேண்டுமோ அந்த விஷயத்திலிருந்து தவறான விஷயங்களிலிருந்து தன்னுடைய பார்வையை தவிர்த்து கொண்ட அந்த கண்கள் எல்லாம் நரக நெருப்பு தீண்டாது அப்படின்ற மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. தௌராத்துல அல்லாஹ் ஒரு விஷயத்தை எழுதி வச்சிருக்கிறான். என்ன அப்படின்னா, இப்னு ஆதமே, ஆதமுடைய மக்களே, இதா தமஅத ஐனாக்க, உங்களுடைய கண்ணீர் என்னுடைய அச்சத்தினால் என்ன செய்யுது, கண்ணீர் சிந்துகிறது என்று சொன்னால், ஃபலா தம்சஹ பியதிக பிசௌபிக, அதை என்ன செஞ்சிடாதீங்க, உங்களுடைய ஆடையை வைத்து அந்த கண்ணீரை நீங்க தொடச்சிடாதீங்க. ஃபம்சஹ பி கஃபிக, உங்களுடைய உள்ள கையினால் அதை நீங்க தொடங்க. ஏன்னா உலகத்துல மிகச்சிறந்த ரஹ்மத்தாக அதை நான் பார்க்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா தௌராத்தில் சொன்னதாக கிதாபுகளில் காணப்படுது. இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நாம அல்லாஹ்வுடைய இந்த பயான்லாம் கேட்கிறோம், எல்லா விஷயங்களையும் நாம கேட்கிறோம். சில நேரங்கள்ல நமக்கு அழுக வர மாட்டேங்குது. எதனால அழுக வரல? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க. சில நேரங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அச்சம் குறித்த வசனங்களை ஓதுகின்ற பொழுதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயங்கி விழுந்திருக்கின்றார்கள் அழுகையின் காரணத்தினால். அப்ப இவ்வளவு வழிகாட்டுதலை பெற்றிருக்கின்றன, ஏன் நம்ம வாழ்க்கையில நமக்கு அழுக வர மாட்டேங்குது? அதுக்கும் காரணத்தை இமாம் பெருமக்கள் சொல்லித்தராங்க. இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, ஏன் சில நேரங்களில் நமக்கு அழுக வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னா, மின் கஸ்வத்தில் கல், உள்ளம் இறுகி இருச்சு அப்படின்னு சொன்னா, நம்முடைய உள்ளம் நெஞ்சு கல் நெஞ்சா மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அந்த மனிதன் அழுவது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. இப்போ நம்ம பாவங்களை நினைச்சு அது அழுகல் அப்படின்னு சொன்னா, சில நேரங்களில் நாம சிந்திச்சு பார்க்கணும், நாம உள்ளம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வினுடைய அந்த பாதையில் நம்முடைய உள்ளம் இருக்குது அல்லது இருகுன உள்ளம் ஆயிருச்சா அப்படின்னு நாம சிந்திச்சு பார்க்கணும். ஏன் இருகுன உள்ளம் ஆகுது அப்படின்னு காரணத்தையும் சொல்றாங்க. சில விஷயங்கள் இருக்குது, அந்த விஷயங்கள்ல அளவு மீறப்படுகின்ற பொழுது உள்ளங்கள் எல்லாம் இறுகி போயிடும், கல் நெஞ்சு ஆயிரும். இது மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சொல்றாங்க, கதுரு முஜாவசத்தில் ஹாஜதி, சில விஷயங்கள் அல்லாஹ் தஆலா இவ்வளவுதான் உங்களுக்கு தேவை, இது போதும் அப்படின்னு கொடுத்திருக்கிறான். அந்த விஷயங்கள்ல நாம அளவை கடக்கின்ற பொழுது என்ன செய்யும் சொன்னா, நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் இறுகி போயிடும். நம்ம கண்டிப்பா அழுவது என்பது சாத்தியம் இல்லை. அதுல முதல் விஷயம் என்னன்னு சொன்னா, அக்கல். அல்லாஹ் தஆலா நமக்கு இவ்வளவுதான் போதும். ஒரு மனிதன் தன்னுடைய முதுகை நிமிர்த்துவதற்கும் குனிவதற்கும் தேவையான அளவு மட்டும் அவன் உண்டால் போதும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. சாப்பாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நாம வரம்பு மீறுகின்ற பொழுது, வரம்பு மீறுறது அப்படின்னு சொன்னா, சரி நம்மளுடைய பசி இவ்வளவுதான், நம்மளுக்கு இவ்வளவு போதும், ஒரு நாளைக்கு இவ்வளவு உணவுகள் அப்படின்னு போதும், இதை தாண்டி நாம் வயிறு முட்டை உண்கின்ற பொழுது நம்முடைய உள்ளம் இறுகுவதற்கு அது ஒரு காரணமாக அமைஞ்சிடும். 2வது நௌம், தூக்கம். ஒரு மனுஷனுக்கு இவ்வளவுதான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்தில் தூங்கி இந்த நேரத்துக்குள்ள நீங்க எந்திக்கணும் அப்படின்னு நமக்கு சுன்னத்துகள்ல சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. இந்த விஷயங்களை வரம்பு மீறுகின்ற பொழுது, அதிகமா தூங்கும் பொழுது அல்லது தூக்கத்தை அப்படியே தொலைச்சிட்டு வேறு சில விஷயங்கள்ல நாம ஆர்வம் காட்டும் பொழுது என்ன செய்யணும்னு சொன்னா, நம்முடைய உள்ளம் அப்படியே இருக்கிறது. இது 2வது விஷயம். 3வது விஷயமா சொல்றாங்க அல் கலாம், பேச்சு. ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தா என்ன செஞ்சிடும் சொன்னா, நம்முடைய உள்ளம் இருக்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய அச்சத்தால நம்மளால அழ முடியாது. அவர் தேவைப்பட்ட விஷயங்கள்ல பேசணும், தேவையான விஷயங்களை பேசணும். இந்த கதிரை, இந்த அளவை நாம் வரம்பு மீறுகின்ற பொழுது நம்முடைய உள்ளம் என்ன செஞ்சிடும் சொன்னா அப்படியே இருக்கிறோம். கடைசியில் சொல்றாங்க அல் முஹாலதா, நாம யாரு கூட சேரணுமோ அவங்க யாரு கூட நட்பு வைக்கணும் அல்லது உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல யார் யாரு கூடலாம் சேரணும் அப்படின்ற மாதிரி மார்க்கம் ஒரு வரைமுறையை நமக்கு கற்றுருந்துருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி சும்மா எல்லாரு கூடயும் போய் கலந்துக்கிட்டு எப்படி அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் கூட நட்பு வைக்கணும் அல்லது யார் கூட நீங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை கட்சி தந்து இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த விஷயங்களை எல்லாம் உடைத்து நம் மனசு போன போக்கில் எல்லாரு கூடயும் நட்பு வச்சுக்கிட்டு எல்லாரு கூடயும் எல்லாத்துக்கும் போய் சேர்ந்து ஒன்றாக திரிகின்ற பொழுது அப்பொழுது ஒரு மனிதனுடைய உள்ளம் இறுகிவிடும். அவனால இந்த 4 குணங்களில் வரம்பு மீறப்படுகின்ற பொழுது அந்த மனிதனுடைய உள்ளம் இறுகி அவனால் அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அழ முடியாது அப்படின்ற மாதிரி இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபில் எழுதியிருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட தூர் சீனா மலையில பேசும்பொழுது நிறைய விஷயங்களை பேசினாங்க.
அப்போ அதில் ஒரு விஷயம் நினச்சா, யாரில் உன்னுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு ரொம்ப தகுதியான அமல், உன்னுடைய நெருக்கத்தை பெறணும்னா நீ எந்த அமல் செஞ்சு அவனுடைய நெருக்கத்தை பெற முடியும் நீயே சொல்லணும் ரப்பே அப்படின்னு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் தாலாட்ட கேட்கும் பொழுது, அப்போ அல்லாஹ் தாலா சொன்னா, மூசாவே உங்களுக்கு சொல்றேன், அதே மாதிரி அபுலேது கவுங்க, நான் சொல்ற விஷயத்தை உங்க கூட்டத்தார்கள்ட்டையும் போய் சொல்லுங்க. இன்னொருமா இவருக்கோ இளைய ஒரு அடியான் என்ன நெருங்கணும்னு சொன்னா அவ எப்படி இருக்கணும்னு சொன்னால் தப்பத்தி ஹசியத்தில்லை, அவன் என்னுடைய அச்சத்தினால் ஒரு அடியான் என்னை நினைத்து அழுகின்ற பொழுது நான் அவனை நெருங்குகின்ற அந்த விஷயத்தை தவிர்த்து வேறு சில விஷயங்கள்னால அடியான் என்னை நெருங்க முடியாது. அப்படின்னா என்னன்னா, எனக்கு அடியானை எப்போ ரொம்ப நெருக்கமாக பிடிக்கும் அப்படின்னு சொன்னால், எப்பொழுதெல்லாம் என்னை நினைத்து அவன் கண்ணீர் சிந்துகின்றானோ அப்பொழுதெல்லாம் எனக்கு நெருக்கமானவனாக நான் அவனை பார்க்கிறேன் என்று அல்லாஹ் தாலா சொன்னதாக மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்று எழுதுவாங்க. ஒரு வாலிபன் கிதாபில் எழுதுறாங்க, ஒரு வாலிபன் தன்னுடைய வாலிப பருவம் முழுவதும் சிரித்து கழித்தான் என்று சொன்னால் வயோதிகத்தில் அவன் அழ வேண்டிய சூழல் ஏற்படும். அதே போன்று ஒரு செல்வந்தன் தான் செல்வம் இருக்கின்ற காலமெல்லாம் சிரித்து தன்னுடைய வாழ்க்கையை கழித்தால் அவனுக்கு வறுமை வருகின்ற பொழுது அவன் கண்ணீர் சிந்த வேண்டிய சூழல் ஏற்படும். அதே போன்று ஒரு மனிதன் தன்னுடைய ஹயாத்து முழுக்க சிரித்து கழித்தால் அவர் மௌத்தினுடைய சமயத்தில் அதிகமாக கண்ணீர் சிந்த வேண்டிய சூழல் ஏற்படும் அப்படின்னு கிதாபுகள்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வினுடைய அச்சத்தினால் அதிகமாக அழ வேண்டும், சிரிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குறைவாக சிரிக்க வேண்டும் என்பதுதான் இங்கு ஓதப்பட்ட வசனங்களிலிருந்து நாம் வருகின்ற பாடங்களாக இருக்கின்றது. எல்லாம் உள்ள ரப்புல் ஆலமீன் இது போன்ற ஆயத்துகள் சொல்லித்தரக்கூடிய பாடங்களையும் கருத்துணைகளையும் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு தந்தல் புரிவானாக. ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.